குழந்தைங்களுக்கான சரியான டூத் பேஸ்ட்டை எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையா? சிம்பிளாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கான ஃப்ளூரைட் கலந்த டூத் பேஸ்ட் கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கி பயன்படுத்துங்க. இந்த ஃப்ளூரைட் கலந்த டூத் பேஸ்ட் பற்களை வலிமையாக்கி சொத்தை வராமலும் தடுக்கும். குழந்தைங்க இந்த பேஸ்ட்டை முழுங்கினாலும் எந்த பாதிப்பும் இருக்காது. 3 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு அரிசி அளவுக்கு பேஸ்ட் வச்சா போதும். 3லேருந்து 6 வயசு இருக்கிறவங்களுக்கு ஒரு பட்டாணி அளவுக்கு பேஸ்ட் வச்சா போதும். குழந்தைகளின் பல் பராமரிப்பிற்கு பெற்றோர்களின் பங்கு மிக முக்கியமானது. எல்லா பால் பல்லும் விழுந்ததுக்கு அப்புறம் ஃப்ளூரைட் டூத் பேஸ்ட்ல இருந்து ரெகுலர் டூத் பேஸ்ட்டுக்கு மாறிக்கலாம். உங்களுக்கு பல் சொத்தை எதனால வருதுன்னு தெரியுமா? இனிப்பு மற்றும் மாவு சத்து உள்ள உணவுகள் சாப்பிட்றதுனால மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நடக்கிறது தான் சொத்தைக்கு காரணம். பல் சொத்தை எப்படி ஏற்படுதுன்னா, பற்களில் சிக்கி இருக்கிற உணவில் இருக்கிற கிருமிகள் பற்களில் ஒரு விதமான அமிலத்தை உருவாக்கும். அந்த அமிலம் தான் பல்ல அரித்து சொத்தையாக மாற்றும். முறையாக ப்ரஷ் பண்ணாமல் சாப்பிட்டு வாய் கொப்பளிக்காமல் இருந்தாலும், வாய் உலர்ந்திருந்தாலும் சொத்தை பல் வர வாய்ப்பு அதிகம். சின்ன சொத்தையாக இருந்தால் ஃப்ளூரைடை அப்ளை பண்ணியோ பல்ல அடைக்கிறது மூலமாகவோ சரி பண்ணிடலாம். பெரிய சொத்தையாக இருந்தால் தான் வேர் சிகிச்சையோ அல்லது கிரவுனோ தேவைப்படும். பல் சொத்தையை தடுக்க தினமும் 2 தடவை ஃப்ளூரைட் கலந்த டூத் பேஸ்ட்டை வச்சு ப்ரஷ் பண்ணுங்க. 1 தடவை ஃப்ளாஸ் பண்ணுங்க. பல் மருத்துவரை 6 மாதத்துக்கு ஒரு முறை பார்த்துக்கோங்க. பல் மருத்துவர் சீலிங்ஸ் அப்ளை பண்ணுறதுனால கூட பல் சொத்தையை தடுக்கலாம். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, எப்போவுமே ஒரு பிரச்சனை வரதுக்கு முன்னாடி தடுக்கிறது தான் சிறந்தது. ஆர்த்ரைட்டிஸ் இல்லை சரியான பிடிமானம் இல்லாததுனால ஃப்ளாஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கா? கவலைப்படாதீங்க, இதுக்கு வேற எளிமையான முறைகள் இருக்கு. எப்பவும் பயன்படுத்துகிற ஸ்ட்ரிங் ஃப்ளாஸ்க்கு பதிலாக ஃப்ளாஸ் பிக்ஸ், இன்டர்டென்டல் பிரஷஸ் இல்லை சாஃப்ட் பிக்ஸ் போன்றவற்றை பயன்படுத்தலாம். வாட்டர் ஃப்ளாசஸ் ரொம்ப நல்ல ஆப்ஷன். அதில் இருந்து வரக்கூடிய தண்ணீர் பல் இடுக்குகளில் சரியான கை பிடிமானம் இல்லாதவங்க கூட சுத்தம் செஞ்சுக்க முடியும். தடிமனான கைப்பிடியோட வர எலக்ட்ரிக் ஃப்ளாசஸ் பயன்படுத்தினா இன்னும் சுலபமாக சுத்தம் செஞ்சுக்கலாம். தேவைன்னா ஃப்ளாஸ் பண்ணுற ஹேபிட்டை தவிர்க்காம இருக்க உங்க கூட இருக்கவங்க ஞாபகப்படுத்தலாம். தினமும் பல்லுக்கு இடையில சுத்தம் பண்ணா ஈறு சம்பந்தமான பிரச்சனைகள், வாய் துர்நாற்றம், பல் சொத்தை எல்லாம் குறையும். உங்க வாயும் ஆரோக்கியமா இருக்கும்.